வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே பக்தி ஒளி நேயர்களுக்கு அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும். ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர். இந்த மிகப்பெரிய கோடீஸ்வரருக்கு சில தடுமாற்றங்கள் இருந்து கொண்டே இருந்தன. ஒரு நாள் ஒரு ஜோதிடரை அணுகுகின்றார். அந்த ஜோதிடர் சொல்கின்றார், இங்க பாருங்க சார், சில சாமியை கும்பிடலாம், சில சாமியை கும்பிடக்கூடாது, உங்க ராசிக்கு இது ஏத்த சாமி, உங்க ராசிக்கு இதெல்லாம் ஆகாத சாமி அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை தருகிறார். எப்பவுமே சாமி தான் நமக்கு லிஸ்ட்டை தரணும். நாம நல்லவனா கெட்டவனா, நம்மளை ஏத்துக்கலாமா வேண்டாமான்னு. இப்பெல்லாம் என்னன்னா, நாம கடவுளை நாம செலக்ட் பண்றோம், தலைகீழ போயிட்டு இருக்கு. அதனாலதான் இது பேரு கலியுகம் அப்படின்னா. ஜோதிட ரீதியா இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா உனக்கு கெட்டதாயிரும் அப்படின்னு சொன்னா, நீ இறைவனை நம்புவதை விட்டு விட்டு ஜோதிடரை நம்ப துவங்கி விடுகிறார்கள். உடனே சொல்றாங்க, சார் என்னோட ராசிக்கு என்னோட நட்சத்திரத்துக்கும் அங்க போயிட்டு வந்தா பிரச்சனைன்றாங்க சார். ஏன்பா, நாட்டுல முக்காவாசி பேர் ஏதோ ஒரு பிரச்சனையோட தான் இருக்கான், அதுல போராடி வெற்றி பெறுகிறான். எவனுக்கு தன்னம்பிக்கையும் இறைவனது நம்பிக்கையும் இருக்கிறதோ அவன் தான் ஜெயிப்பான். இதுதான் ரூல்ஸ் இங்க. உடனே அவனுக்கு ஜாதகம் எப்படி இருந்தாலும் அவனை சாதகமாக மாறிவிடும். இருந்தாலும் இவங்க தலையில உடனே யோசிக்கிறார். அலுவலகத்துக்கு செல்கிறார். அங்கே ஒரு அப்பாவி சாயி டிவோட்டி இருக்கார். காலேஜில் அப்படியே சுத்தி பார்க்குறாரு. அவருக்கு சொந்தமான கல்லூரி அலுவலகங்கள்லாம் இருக்கு. ஓ, நீ இங்க பாபா போட்டோ வச்சிருக்கிறியா, ஓகே, இதையும் எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் சுருட்டி அக்கடவை அப்படின்னுட்டார். இது போல எல்லாம் என்னென்னலாம் பண்ணணுமோ பண்ணி அந்த கட்டடத்தை எப்படி இடிக்கணுமோ இடிச்சு இப்படி மாத்தி எல்லாம் பண்ணி பார்க்கிறார். எங்கேயுமே திருப்பியும் பார்க்கிறார், அட்மிஷன் அவ்வளவு ஓடல. கவலை வந்துருச்சு. உடனே மீண்டும் அடுத்த வருடம் இதே போல செல்கிறது. ஒரு 2-3 வருஷம் ஒரேடியா முடிஞ்சு போயிட்டார். அப்புறம் சொல்கிறார், ஐயா, வங்கி என் கட்டிடத்தை ஏலத்திலே விடும் அளவுக்கு வந்து விட்டேன். சரி, எப்படி வாழ்க்கை போயிட்டு இருந்ததுன்னு. ஒரு நல்லாதான் போயிட்டு இருந்தது. இங்கே வந்தார், இந்த சாமியை கும்பிடு, இந்த சாமியை கும்பிடாதன்னார். சரி, எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்களேன், 1 ரூபாய் இருக்கிறவனுக்கு 10 ரூபாய் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கும். அது போல 10 கோடி சம்பாதிச்சுட்டு இருந்தேன்னா ஒரே நாள்ல 100 கோடி சம்பாதிக்கணும்னு நினைச்சேன். அவர் என்னென்ன சொன்னாரோ அதுபடியெல்லாம் இடிச்சுட்டேன். இங்க இருக்கிற சாமி போட்டோவெல்லாம் சுருட்டி வச்சுட்டேன். நான் சுருட்டி வச்ச நேரம் 2-3 வருஷத்துல அப்படின்னார். ஆமா, இவரும் ஒரு சுருண்டு போயிட்டார். உடனே சொன்னேன், இங்கே பார், எப்பொழுதுமே இறைவன் நீ கஷ்டப்படணும்னு நினைக்கவே மாட்டான். எந்த ஒரு அவதாரமாகட்டும், எந்த ஒரு இறை வடிவமாகட்டும், நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் உன்னை நினைப்பார். உன் ஜாதகத்திலே இந்த தெய்வம் உனக்கு ஏற்றது, இந்த தெய்வம் உனக்கு ஏற்றது இல்லைன்னெல்லாம் நீ முடிவு பண்ணக்கூடாது. அதை கடவுள் தான் முடிவு பண்ணணும். நாம ஒரு கம்பெனி நம்மள ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணிருக்குன்னா, மேனுஃபேக்சரர் தான் இந்த செல்போன் இதுக்கு ஏற்றதா இல்லையான்னு முடிவு பண்ணணும். செல்போன் மேனுஃபேக்சரர் தர அப்டேட்டை பத்தி டிசைட் பண்ணக்கூடாது. அதுதான் உண்மை. நீ என்ன செய்தாய் என்று சொல். நான் அப்புறம் சொன்னேன், நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன். என்னோட ஒரு ஸ்டாஃப் இருந்தார், அவரை கண்டபடி பேசி அவர் வச்சிருந்த சாயி படத்தை சுருட்டி மஞ்சள் துணியிலே சுருட்டி அங்கே ஒரு பீரோவிலே வைத்து விட்டேன் என்றார். சரி, வச்சுட்டீங்க, எதற்கெல்லாம் வங்கி சீல் வைக்கிற நிலைமையில இருக்குன்னு. அந்த ஒரு பர்டிகுலர் பீரோ இருந்த கட்டடம் மட்டும் பேங்க்ல பிளெட்ஜ் ஆகல. உடனே சொன்னேன், சரி, அதை எடுத்துக்கொண்டு வாருங்கள். ஐயா, எடுத்துட்டு வந்துட்டேன், இருக்கிற பிரச்சனையும் அதிகமாயிடுச்சுன்னா, ஏன் உனக்கு அறிவே இல்லாம இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேனார். இல்ல, எடுத்துட்டு வா. சார், ஏதான வாஸ்துபடி கட்டடத்தை இடிக்கணுமா அப்படின்னார். இடிக்க சொன்னால் உன்னிடம் காசு இருக்கிறதா? அதெல்லாம் இல்லைங்க, இருந்தாலும் கேட்டு வச்சுக்கலாம். நம்ம ஆளுங்க எப்படின்னா, பரிகாரத்தை நம்ம 10 பரிகாரத்தை சொன்னாலும் கேட்டுக்குவாங்க. செய்யறதுக்கு முதல்ல பொருளாதார வசதி இருக்கான்னு யோசிக்க மாட்டாங்க. அதேதான் தலைவர்கிட்ட, பதட்டத்துல எத்தத்தின்னா பித்தம் தெளியும். நான் சொன்னேன், ஒன்றும் இல்லை, அந்த சாய்பாபா படத்தை எடுத்துக்கொண்டு வா. உள்ளே இருந்து புன்முறுவலுடன் அதே சிறுடி சாயீஸ்வரன் அங்கே இருந்தார். ஆமாங்க, இவர் தாங்க பாஸ், நான் இவர் தான் தூக்கி சுருட்டி உள்ள வச்சேன். நல்ல காரியம் பண்ணியிருக்க கண்ணா, உன்னுடைய லக்க நீயே சுருட்டி வச்சுட்ட. சாயி என்றால் சக்சஸ் அஷ்யூர்டு இன்ஸ்டன்ட்லி. வாழ்க்கையில பணம் வர வேண்டிய வழிகளை நாமே தடுத்துக் கொள்கிறோம். சார், என்ன சார் பெரிய மந்திரம் ஏதாவது? ஒண்ணும் இல்லை, இப்ப சொல்றேன் கேளு. சாயீஸ்வராய வித்மஹே சத்யதேவாய தீமஹி தன்னோ பாபா பிரச்சோதயாத். சொல்கிறேன் ஐயா, நான் சொல்கிறேன். தினமும் காலை 3 முறை, மாலை 6 முறை, இரவு தூங்குவதற்கு முன்பு 9 முறை. ஏன்னா எப்பவுமே இந்த 369 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது இல்லைங்களா, இது ரொம்ப பவர்ஃபுல் நம்பர். என்னன்னா, டெஸ்லா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் இன்னைக்கு ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்னு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர். இந்த ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்னா வீட்டுக்கெல்லாம் மின்சாரம்னு ஒன்று வருது தெரியுங்களா, அதை உருவாக்கியவர். அவர் சொன்னார், பிரபஞ்சத்தின் மொழி 369 என்றார். பிரபஞ்சத்தோட மொழி என்னங்க?
369. ஓகே, இப்ப சாய்ராம் எடுத்துக்கோங்களேன். AUM 3, SAI 3, ராம் 3, அதுவும் 9 தான். 3, 6, 9. உடனே சொன்னேன், நீ தானே தப்பு பண்ண. ஆமாம் பாஸ், நான் தான் தப்பு பண்ணேன். சிகப்பு நிற பேனா எடுத்துக்கோ, தினமும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம். எப்படி எழுதணும்? AUM SAI RAM. இதை எழுதிட்டு வா. 27 தடவை எழுது, அல்லது அந்த 3 வகுக்கப்படக்கூடிய எண்ணாக எழுதணும். நான் சொல்ல ஒரு விஷயம் புரியுதுங்களோ? 3 தடவை எழுதலாம், 6 தடவை எழுதலாம், 9 தடவை எழுதலாம். பிரபஞ்சத்துல ஒரு விளையாட்டை யோசிச்சிருக்கீங்களா? 111 ஆட் பண்ணா 3ன்னு வரும். 222 ஆட் பண்ணால் உங்களுக்கு 6ன்னு வரும். 333 ஆட் பண்ணா 9ன்னு வரும். திருப்பி 444 ஆட் பண்ணி பாருங்களேன், திருப்பி 3ன்னு வந்துடும். திருப்பி 555 ஆட் பண்ணா 6ன்னு வரும். டெஸ்லா என்பவர் உலகத்திலே மிக பெரும் விஞ்ஞானியாக கருதப்படுபவர். இன்னைக்கு நம்ம வீட்டுல மின்சாரம் வருது, இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் காரணம் கூட இந்த டெஸ்லா தான். அப்போ இந்த டெஸ்லா என்ன சொன்னார்? 369 என்பது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு எண். இதை சரியாக பயன்படுத்தினார். நான் இப்பதான தொலைக்காட்சி நிகழ்ச்சி எடுக்கணும்னா கூட என்னோட அறையோட எண்ணை கூட அப்படிதான் பார்ப்பேன். 3ஆல வகுக்குமா அப்படின்னு தான் பார்ப்பேன். பொய் சொல்லாம சொல்றேன். டெஸ்லாவும் என்ன மாதிரி தான். டெஸ்லா ஒரு இடத்த வாங்கணும்னு போனா 3 தடவை குறுக்காலையும் நடுக்காலையும் நடப்பாராம். அந்த இடம் அவருக்கு வாங்கிடுவாராம். ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கணும்னா கூட 3 தடவை அப்படி குறுக்கால் நடுக்கால் நடந்தீங்கன்னா அந்த இடம் ஈர்க்கப்பட்டு விடும் என்பார். டெஸ்லா விஞ்ஞானிங்க. அவர் ஒன்றும் நாம நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் கிடையாது. இன்னைக்கு கடவுள் இல்லைன்னு பேசணும்னா கூட அதுக்கு நமக்கு மின்சாரம் தேவைப்படுகிறது. அந்த மின்சாரத்தை வீடுகளுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் செய்த டெஸ்லா சொன்ன கருத்து, பிரபஞ்சம் எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன் என்று சொல்லக்கூடிய அதிர்வலைகளாலே, எண்களாலே இயங்குகிறது என்று சொன்னார். அந்த டெஸ்லா சொன்ன கருத்து 369 பயன்படுத்த தெரிந்தால் நீங்கள் மிக பெரும் வெற்றியை அடைந்து விடலாம். உடனே நான் சொன்னேன், ஓம் சாயீஸ்வராய வித்மஹே சத்யதேவாய தீமஹி தன்னோ பாபா பிரச்சோதயாத். காலை 3 தடவை சொல்லு, மாலை 6 தடவை சொல்லு, இரவு 9 தடவை சொல்லு. நம்ம பிரச்சனை போது ஒரு வழின்னு சொல்லிட்டோம்னா கட்டாயம் செஞ்சிருவாங்க. யோசிச்சு பாருங்களேன், காயத்ரி மந்திரம் கரெக்டா அந்த 3 லைன் தானே வருது. திருப்பி திருப்பி சொல்ல துவங்கினார். ஒரு திடீர்னு ஒரு 18வது நாள், அந்த 18வது நாள்ன்றதும் யோசிச்சு பாருங்களேன், 3ஆல் வகுக்கப்படக்கூடிய எண். ஒரு போன் வருது. ஐயா, என் கல்லூரிக்கு திடீர்னு ஒருத்தர் வாங்கிக்கிறேன்னு வர்றார். மீண்டும் ஒரு போன். ஐயா இல்லைங்க, அவரே பார்ட்னர் ஆயிக்கிறேன்றாரு, எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் போடுறேன்றாரு. திடீர்னு எங்கிருந்தோ மாணவர்கள் வருகிறார்கள், வங்கி பிரச்சனை தீர துவங்கி விட்டது அப்படின்னு. 2-3 வருஷம் போச்சு. அந்த நண்பர் மீண்டும் அழைக்கிறார். ஐயா, இன்னும் 2 கல்லூரிக்கு திறக்க போறேன், இதுக்கு ஏதாவது நல்ல நேரம் குறிச்சு கொடுக்க முடியும்? யாய், நான் வெளிநாட்டுல இருக்கேங்க ஐயா. ஐயா, நான் இப்ப டக்குன்னு எப்படி? இல்லையா, நீங்க பொறுமையா சொல்லுங்க, இன்னும் 2 கல்லூரி புதுசா. அப்போ வாழ்க்கையில ஒரு வங்கி பிரச்சனையினால அவருடைய நிறுவனங்களை விற்க சென்ற ஒரு மனிதர் ஒரு 3-4 வருடங்களிலே இன்னும் 2 கல்வி நிறுவனங்களை வாங்கும் அளவு பெருகிவிட்டார். கடன் பிரச்சனை தீர துவங்கி விட்டது. அவருக்கு பொருளாதார வசதிகள் பெருக துவங்கி விட்டது. அப்போ நம்ம சொல்றோம் இல்லைங்களா, ஒரு சிறிய பரிகாரம். இப்ப அவர் சொல்லிட்டு இருக்காரு, ஐயா எங்கேயான பாபா கோயில் கட்டுறாங்கன்னா சொல்லுங்க, என்னால முடிஞ்ச உதவி ஏதானும் செய்ய முடியுமான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நானே பெருசா பாபா கோயில் கட்டலான்னு. என்னையா சொல்ற? பாபாவை நீதானப்பா மஞ்ச தூண்டுல சுருட்டி வச்ச. இப்ப என்னன்னா, ஏற்கனவே அவர் ராசிக்கு ஆகாது என்று சொல்லப்பட்ட எல்லா கோயில்களுக்கும் ரெகுலராக சென்று வருகிறார். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, எப்பவுமே என் ராசி நட்சத்திரத்துக்கு இந்த கோயில் ஆகாதுன்னு நீங்க முடிவு பண்ணக்கூடாது, ஆண்டவன் முடிவு பண்ணணும். ஜோதிடர் சொன்னாருன்னு சொல்லிட்டு நீங்க இந்த கோயில் போக மாட்டேன், இந்த சாமியை கும்பிட மாட்டேன்னா, நான் நாளைக்கு ஒரு ஜோசியர் சொல்லுவாரு, கண்ணா இந்த சாப்பாடு உனக்கு உகந்தது இல்லைன்னு. அதை அவர் முடிவு பண்ண முடியுமா? உங்க மருத்துவர் தான் முடிவு செய்ய வேண்டும். இதுல எல்லாம் எந்த அளவுக்கு ஜோதிடரை நம்பலாமோ, ஜோதிடத்தை நம்பலாமோ அந்த அளவு அதை பயன்படுத்திக்கணும். அது ஒரு கருவிதானே தவிர இறைவன் தான் முழுமையான தீர்வு, இறை பக்தி தான் தீர்வு. அதற்கு இது ஒரு கருவி. எப்பவுமே இதை புரிஞ்சுக்கோங்க. இறைவனை நம்ப துவங்குங்கள், ஆண்டவனை ஒவ்வொரு வினாடியும் அழைக்க துவங்குங்கள். கவலை தன்னால தீந்துடும். உங்களுக்கு ஆண்டவனுடைய அருள் இருக்கிறது. கவலை தீரணும்னு நல்ல நேரமும் இருக்கு. அதனாலதான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
சாய்ராம் அதான் நினைச்சிட்டாரு. என் பொண்ணு பாய்வன், என் பையன் பாய்வன், இவன் ஏன் பயந்து கிடக்குறான்? இவனுக்கு ஏதோ பாதகாதிபதி திசைன்றான், முடுக்கு நட்சத்திரம்ன்றான், 6, 8, 12 பயந்து போய் கிடக்கான். இவனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க வேண்டியது நான் தானே. இவனே இவனுக்கு ஒரு கட்டத்தை கட்டிக்கொண்டு நான் இதற்கு மேல் முன்னேற மாட்டேன்னு முடிவு செய்தால் எப்படி? இவனை நான் ஒரு அரியாசனத்துல ஒரு பெரிய பதவியில ஒரு பெரிய செல்வ செழிப்போட வாழ வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதனாலதானே இந்த பவானி ஆனந்த விட்டு பேச வைக்கிறேன். இப்பவான கேட்கட்டும், இதை கேட்டான இவனுக்கு தன்னம்பிக்கை வரட்டும். சாயீஸ்வரன் இருக்கிறேன், உன்னை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதுதாங்க உங்களுக்கு வாழ்க்கையில் சாயி வந்து விட்டார், ஜாயை தரப்போகிறார். எனவேதான் இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிவ சிவ.